ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை தனுக்கட்சி துவங்குவாரா? இப்ப இந்த 2 நாளா அந்த டாபிக் தான் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை தனுக்கட்சி துவங்குனா யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சி சரிவர பயன்படுத்தி கொள்ளாத காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு 50 லட்சம் ஓட்டு யாருக்கு போயிடுச்சுன்னு சொன்னா டிவிகேக்கு போயிடுச்சு. குறைஞ்சது ஒரு 40ல இருந்து ஒரு 50 லட்சம் ஓட்டு யாருக்கு போயிடுச்சு? டிவிகேக்கு போயிடுச்சு. இதே அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்திருந்தால் சொன்னால் இப்ப தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் 50 தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி புறந்தள்ளின காரணத்தினால ஆதாயம் பெற்ற கட்சி எதுன்னு சொல்லி சொன்னா தமிழக வெற்றி கழகம் தான். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை சரிவர பயன்படுத்தி இருந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வெளியேற்றினா தான் நான் பாரதிய ஜனதாவில் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னதுல அது பெரும் இழப்பு ஏற்பட்டு விட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி. இப்ப நைனா நாகேந்திரன் அவர் ஒரு சோப்பலாங்கி மனுஷன். இந்த நைனா நாகேந்திரன் தமிழக பாஜகவுக்கு போட்டது துரதிர்ஷ்டமான செயல். இப்ப அவரை போட்டதுக்கு பதிலா அதே ஸ்பீடில் அண்ணாமலை இருந்து கொண்டிருந்தால் சொன்னால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருந்தவர் அண்ணாமலை. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருந்தது யாருன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இப்போ 2 பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. இப்ப விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு எப்ப அதிகமா வலுத்துதுன்னு சொல்லி சொன்னா அண்ணாமலை பாஜகவில் இருந்து நீக்கியதுக்கு பின்னால்தான் அவருடைய எதிர்ப்பு குரல் அதிகமா வலுத்துது. அப்போ பாரதிய ஜனதாவில் இருந்து அண்ணாமலை எதிர்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஓட்டுகள் எல்லாம் அண்ணாமலை புறந்தல எல்லாம் டிவிகேவுக்கு போயிடுச்சு. இப்ப டிவிகே வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரே அண்ணாமலை தான். இப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர் எம்பி தொகுதியில போட்டி போட்டிருக்கிறப்ப 2024 ஓட்டுருக்கிறப்ப 4,50,000 ஓட்டு வாங்கினார். 4,50,000 ஓட்டு வாங்கி ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா மூலம் தன்னகத்தை வைத்துக் கொண்டார். இப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியில வாங்கின ஓட்டுல கோயம்புத்தூர் எம்பி தொகுதியில என்னென்ன தொகுதி உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லி சொன்னா சூலூர் 6 தொகுதி பாஜக அண்ணாமலை நின்ற தொகுதியில சட்டசபை தொகுதி 6 தொகுதி நின்று இருக்குது. சூலூர் தொகுதி, பல்லடம், கவண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் இந்த 6 தொகுதிகளையும் சேர்ந்துதான் அவர் வாங்கின ஓட்டு 4,50,000 ஓட்டு. இப்போ இது 4,50,000 ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு தான். இப்ப இந்த சமயத்துல இந்த 6 தொகுதியில 5 தொகுதி டிவிக்கு வெற்றி பெற்று இருக்குது. ஒரே தொகுதி மட்டும் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ இந்த 6 தொகுதியும் ஓட்டு ஒட்டுமொத்தமா கூட்டினா கிட்டத்தட்ட ஒரு 5,90,000 ஓட்டு இருக்குது. இந்த 5,90,000 ஓட்டுல ஒரு 20% அண்ணாமலையுடைய இளைஞர்கள் வாக்கு வாங்குற பார்த்தாக்கா ஒரு 1,25,000 ஓட்டு யாருடைய ஓட்டு டிவிகேக்கு விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலையோட ஓட்டு தான் டிவிகே கொடுத்திருக்குது. இப்போ அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு மும்முரமா இருக்கிற மாதிரி செய்தி எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா யாருக்கு அடி வயிற்றுல புளியை கரைக்கும்னு சொல்லி சொன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் புளியை கரைக்கும். ஏனென்று சொன்னால் அண்ணாமலை தான் திமுகவுக்கு ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3 சொல்லி யார் யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எத்தனை கோடி ரூபாய் ஏமாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து வெளியிட்டவர். இப்போ அதே இது அண்ணாமலை இப்ப புதுக்கட்சி தொடங்கிட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்க போறதில்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்க போறதில்ல. யாரை எதுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா தமிழக வெற்றி கழகத்தை தான் எதிர்ப்பார். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கின்ற சமயத்துல அண்ணாமலை கட்சி தொடங்கிட்டார்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே வாரத்துல
75 இளைஞர்கள் உறுப்பினராக சேர தயாரா இருக்கிறாங்க. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினார்னு சொன்னா ஒரே வாரத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கை 75 லட்சத்தை தாண்டும். அப்படி தாண்டி இருக்கிறப்ப போட்டி யாரு? தாவேகா தான். தாவேகா 1,65,00,000 ஓட்டு இப்ப வாங்கித்தான் ஜெயிச்சிருக்குது. அப்போ யாருக்கு பேர் இடியா இருக்குன்னு மக்கள் நீங்களா சிந்திச்சு பாருங்க. அண்ணாமலை கட்சி தொடங்கணும். தொடங்கினாதான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய வண்டவாளமும் தண்டவாளத்துல அவர் ஏத்துவார். அப்படி ஏத்திருக்கிறப்போ இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க சமாளிக்க முடியாது. அண்ணாமலையை சமாளிக்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஜாம்பவான் கட்சின்னு சொன்னதெல்லாம் அண்ணாமலை கிட்ட எல்லாம் தவிடுதுன்னுட்டு போயிட்டாங்க. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா தமிழக வெற்றி கழகத்தை தண்ணி குடிக்க வச்சிருவார். இப்ப அந்த சூழ்நிலையில தான் அவர் டெல்லி போயிருக்கிறார். டெல்லி போய் என்னென்னமோ சமாதான பேச்செல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையினுடைய முடிவை பார்க்கின்ற பொழுது அவர் தனிக்கட்சி துவங்குவதற்கு உண்டான ஆயத்த வேலைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயத்த வேலைகள் இருந்து சொன்னா அந்த பிஜேபியில் இருக்கிற கட்சியில ஒரு 90% பேர் அண்ணாமலைக்கு வந்துருவான். ஏற்கனவே டிவிக்கு போன இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் வேணுங்க. இளைஞருக்கெல்லாம் யார் உணர்ச்சி பூர்வமா பேச்சு குற்றத்தை வெளிக்கொண்டு மக்கள் முன்னால யாரை நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அமோக ஆதரவு கொடுப்பாங்க. அந்த சமயத்துல அண்ணாமலை கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பு இல்லாத சமயத்துல இந்த சோப்பலாங்கி நைனா நாயகர் வாயவே துறக்காத உமனா மூஞ்சியா இருந்ததுனாலதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வால் வந்தது. இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கி விட்டார்கள் என்று சொன்னால் தொடங்குவார். தொடங்குறதுக்குண்டான ஆயத்த சூழ்நிலை இருக்கு. தொடங்குனா தமிழகம் முழுவதும் அவர் உறுப்பினர் கார்டு ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டா 2 நாள் 50 லட்சம் பேர் பதிவாகுவான். ஒன்லி 2 days 50 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுவான். ஒரே வாரம் ஒரு 75 லட்சத்தை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட அடுத்ததுக்கு போட்டி. இப்போ விஜய் இளைஞர்கள் சொல்றாங்க அவருக்கு சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரியும். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியில இருந்து ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பிஜேபியை நம்பி வந்தாங்க. ஆனா பிஜேபி அவர்களை சரிவர பயன்படுத்தாதனால அவர் தனிக்கட்சி தொடங்கி அவரே தனிக்காட்டு ராஜா ஆகிவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அண்ணாமலையினுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னு சொன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலே தாவேகா ஜெயிக்காது. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் தாவேகா ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு, அதிகப்படியான ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் 4000, 5000, 10,000, 15,000 ஓட்டு வாங்கியிருக்கான்னு சொன்னா அதெல்லாம் அண்ணாமலையினுடைய இளைஞர்கள் ஓட்டு தான். தாவேகாவிலும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்கள் இருந்தாலும் இளைஞர்களுக்கு ஒரு வடிகால் அண்ணாமலை மூலம் கிடைத்ததை விஜய் மூலம் வடிகால் கிடைக்குன்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க. இளைஞர்கள் அங்க போனங்காட்டிட்டா பாரதிய ஜனதா 4 தொகுதியில போன தடவை 2021 ஜெயிச்ச இடத்துல 2026 1 கண்ணே கண்ணு ஜெயிச்சிருக்குது. அதுவும் ஒரு குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல தான் அது நீலகிரி தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலையினுடைய வருகை தமிழக வெற்றி கழகத்துக்கு அபாய சங்கு ஊதும். அண்ணாமலை வந்தாக்கா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜுனு, ராஜ்மோகன், அருண்குமார் 5000 அருண்ராஜ், இந்த அருண்குமார் டாக்டருக இப்போ யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஆணவமா பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னதை அது அத்தனை பேர்த்தையும் ஒரே வாரத்துல காலி வண்டிகிறார் அண்ணாமலை வந்தா. ஒரே வாரத்துல அவங்க எல்லாம் ஆதவர்ஜன் இருக்கிற இடம் தெரியாது, புஷி ஆனந்த் இருக்கிற இடம் தெரியாது, தமிழ்நாடு முழுக்கும் டாக் ஆஃப் த டவுன் யாருன்னு சொன்னா அண்ணாமலையாத்தான் இருக்கும். அப்ப அண்ணாமலையினுடைய வருகையை தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்து இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. எந்த கட்சியும் சேராது இருக்கக்கூடிய இளைஞர்களும் அண்ணாமலையுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தூய ஆட்சியை கொடுக்கறன்னு சொன்னா அண்ணாமலை கொடுப்பார். ஆனா இவங்க தூய சக்தின்னு சொல்லி போட்டு சாவு சக்தியாத்தான் இருக்குது உங்களுக்கு.
இப்போ என்ன ஒரு மாசத்துல கட்சி ஆரம்பித்து ஆட்சியை புடிச்சு மந்திரி சேவை வச்சு ஊருக்குள்ள எவன் மந்திரி எவன் எம்எல்ஏனே தெரியாம இருந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து நடக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல்ல அண்ணாமலை சரிவர பயன்படுத்தி கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, தாவேக்க மண்டையடி அடிபட்டு போயிடும். நடிச்சவங்கிட்ட நாம நாட்டை கொடுக்கறத விட படிச்சவங்கிட்ட நாட்டை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நடிச்சவன் யாருன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய். ஆனால் படிச்சவன் யாருன்னு சொன்னா ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள். நடிச்சவங்கிட்ட நாட்டை கொடுத்து சீரழிக்கிறத விட படிச்சவங்கிட்ட நாட்டை கொடுத்தா நாட்டை முன்னேற்ற பாதைகள் கொண்டு செல்வார்கள். அந்த மாதிரி அண்ணாமலை படிச்சவர், விஜய் நடிச்சவர். இனி வரக்கால கூறுகளில நடிச்சவரா படிச்சவரான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.